வணக்கம், வெல்கம் டு மை பாட்காஸ்ட். ரீசெண்டாக நான் ஒரு புக்கு படித்து முடித்தேங்க. இது புக் ரிவ்யூவா? அதைத்தான் எல்லாருமே பண்ணிகிட்டு இருக்காங்களே. பத்தாத குறைக்கு ஆடியோ புக்குங்கிற பேர்லெல்லாம் கூட வந்துருச்சே. நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? இல்லை, புக் ரிவ்யூ எல்லாம் கிடையாதுங்க. ஆக்சுவலாக நான் ஜென்ரலாக நிறைய புக்ஸ் படிப்பேன் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த ஒரு புக்கு என்னமோ இந்த எனக்காகவே எழுதின மாதிரியே இருந்ததுங்க. அந்த புக்கில் இருக்கிற ஒரு பேஜும் இது அவங்க என்னமோ ஐன்னு தான் போட்டு எழுதினாங்க. அந்த என்னத்தான் ரெஃபர் பண்ணுதுங்கிற மாதிரி அந்த அளவுக்கு இந்த புக்கு என் வாழ்க்கையோட பின்னி பிணைஞ்சிடுச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். அந்த ஒரு அதிசய கதையை தான் நான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அப்படி என்ன அதிசயம்னு கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க. இந்த புக்கோட பேர் ஃபினிஷ் எவ்ரிதிங் யூ ஸ்டார்ட், ஜான் யாகர் அப்படின்னு ஒருத்தவங்க எழுதியிருக்காங்க. அப்படின்னா என்னென்ன, ஆரம்பித்த எல்லா வேலையும் முதல்ல முடிச்சுடு, எதையுமே பாதி 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 வைக்காத அப்படிங்கிறத பற்றி தான் அங்கே கதை. அது உண்மையாகவே எனக்கு ஃபுல்லாகவே பொருந்தும். மல்டி டாஸ்கிங் பண்ணுறேங்கிற பேரில் நான் பண்ணுற அட்டகாசம் இருக்குது பாருங்கள். வீட்டில் அப்பா என்னாலேயே தாங்க முடியாதுன்னா பார்த்துக்கோங்களேன். எந்த ரூமில் போனாலும் முதல்ல நிறைய வேலை இருக்கும். பெட்ரூமில் போனாலும் ஒரு வேலை இருக்கும், கிச்சனில் போனாலும் வேலை இருக்கும், ஹாலில் போனாலும் ஒரு ஷெல்ஃபில் ஏதோ ஒரு வேலை இருக்கும். சமைச்சிக்கிட்டே இருப்பேன். அப்புறமா அந்த பக்கம் அதை க்ளீன் பண்ண போவேன், பெட்ஷீட் மடிக்க போவேன், துணி எடுத்து அரேஞ்ச் பண்ண போவேன், காலையில் ஸ்கூல் பேக் அரேஞ்ச் பண்ண ஒரு நிமிஷமும் மல்டி டாஸ்கிங் பண்ணி எதையுமே ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ண மாட்டேன். இதனால் பல பிரச்சனை எனக்கு தான். ஏன்னா ஒன்று மறந்து போயிடுவோம், இல்லை கன்ஃபியூஸ் ஆகிடுவோம். இப்படியே இருக்கும்போது என்னடா பண்ணுறதுன்னு என் மேலே எனக்கே பல நாள் வெறுப்பாக இருக்கும். அப்போ தான் ஐ கேம் அக்ராஸ் திஸ் புக். இந்த புக்கை பார்த்த உடனே முதல்ல இருக்கிற வேலை எல்லாத்தையும் நிறுத்திட்டு இந்த புக்கை படிச்சேங்க. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் டார்கெட் வச்சுட்டு ஐ ஃபினிஷ்டு திஸ் புக் ஃப்ரம் ஸ்டார்ட் டு எண்ட் அண்ட் பிரேக் இல்லாமல் ஒரே தடவையில் முடிச்சிட்டேன். அதில் எனக்கு ரொம்ப பெருமை, ரொம்ப சந்தோஷம். அப்படி என்ன எழுதிருந்தது அப்படின்னு பார்க்குறீங்களா? இந்த புக்கில் ஃபுல்லாகவே இந்த மாதிரி ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்கான், அதுதான் சொல்கிறாங்க. ஸோ அதில் எனக்கு ரெண்டாவது சந்தோஷம். நான் மட்டும்தான் நினச்சிட்டு இருந்தேன்னா அப்படி கிடையாது. உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. அது அந்த ஆத்தருக்கும் பொருந்தும் போல இருக்கு. அவங்களுமே அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி தான் சொல்கிறாங்க. அவங்க நிறைய புக்ஸ் அந்த மாதிரிலாம் எழுதுவாங்க போல இருக்கு. நானே மல்டிபிள் டாப்பிக்கை ஸ்டார்ட் பண்ணி எதையுமே முடிக்க முடியாமல் போன கதையெல்லாம் அவங்க சொன்னாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம செய்யறதுக்கு நம்மளே தான் பாதி காரணம். அதாவது நம்மளே நம்ம தலையில் எல்லா வேலையும் எடுத்து போட்டுட்டு செய்யறது, நான் மட்டும்தான் செய்யணும், நான் செஞ்சால் மட்டும்தான் நல்லா இருக்கும், நான் தான் கரெக்டாக செய்வேங்கிற மாதிரி நம்மளே நமக்கு மேலேயே ஒரு போர்வை மாதிரி போட்டுக்கிறது. அதே மாதிரி வேற யாரையுமே நம்ம செய்ய விடாமல் ஒரு இன்க்ளூசிவ்னஸோடு இல்லாமல் இருக்கிறது. இதெல்லாம் பல ரீசன்ஸாக சொல்கிறாங்க. சரி, இதுக்கு என்ன பிரச்சனை, இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னா அதுக்கு அவங்களுமே ஐடியா சொல்கிறாங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தேவையா அந்த வேலையை மட்டும் செய், தேவையில்லையா நீ எந்த ஆணியும் பிடுங்காதேன்றாங்க. அவங்க இந்த மாதிரி பாட்காஸ்ட் ஃபார்மில் நான் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாமான்னு எனக்கு தெரியல. பட் கருத்து இதுதான். அந்த டைமுக்கு அந்த வேலை இம்பார்ட்டண்ட்னா மீதி எல்லாத்தையும் நிறுத்திட்டு அந்த வேலையை மட்டும் செய்யுங்க. அதே மாதிரி ஆர்கனைஸ்டாக செய்யுங்க. இன்னைக்கு டேக்கு காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் என்ன இம்பார்ட்டண்ட்டோ அதை மட்டும் செய்யுங்க. ஏன்னா எல்லாராலையும் எல்லா வேலையும் செய்யவும் முடியாது, எல்லாருமே எல்லா வேலையும் செய்யணுங்கிற அவசியமும் இல்லை. நீ ஏன் இப்படி குழப்பிக்கிட்டே இருக்க, அதுவும் தமிழில் வேற பேசுகிறேங்கிறீங்களா? இல்லை அப்படி இல்லை. நம்ம என்ன வேலை செய்யணுமோ அதை நம்ம செய்யணும். ஒருவேளை நம்மளால அந்த வேலையை பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட கொடுத்து டெலிகேட் பண்ண முடியுமா? அப்போ அதை செஞ்சு நீ இதை கொஞ்சம் செஞ்சு கொடுன்னு வாய் திறந்து கேட்கறதுனால எந்த தப்புமே இல்லை. அவங்ககிட்ட கூட ஆனால் கொடுத்துட்டு நொய்ன்னு நச்சரிக்க கூடாது. அதையும் அவங்களே தான் சொல்கிறாங்க, நான் சொல்லலை, அந்த புக்கில் அவங்க சொல்லியிருக்காங்க. நொய்ன்னு நச்சரிச்சுட்டே இருந்தால் அவங்க காண்டாய் போயிடுவாங்க. ஸோ அவங்கக்கிட்டே கொடுத்து செய், எது வேணுமோ அதை மட்டும் செய், வேண்டாததை விட்டுடு. எல்லா வேலையுமே ஒரு டைமில் தேவைப்படும், அப்போ செஞ்சுக்கலாம், எல்லாத்தையும் தூக்கி தலையிலேயே வச்சுக்காத அப்படின்னு அவங்க கிளியராக எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அந்த புக்கில். ஸோ நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு 10-15 நாளாக நான் அதை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இதுதான் செய்வேன்னா இதுதான் செய்வேன், இதை செய்ய மாட்டேன்னா இதை செய்ய மாட்டேன்னு கிளியராக நான் நானே ஒரு பவுண்டரி செட் பண்ணிட்டதுனால என்ன ஆச்சுன்னா, உண்மையாகவே சொல்கிறேங்க, கண்ணுக்கு தெரிஞ்சு நிறைய டைம் இருக்குது. ஸோ இந்த டைம் இருந்ததுனால 2 விஷயம் புரிஞ்சுது. என்ன பண்ணலாங்கிற தாட்டும் நமக்கு வந்தது. இத்தனை வேலையும் சுற்றி என்னை வச்சுக்கிட்டு டைமே இல்லை நான் செஞ்சுட்டு இருந்த அலப்பறையும் எனக்கு நல்லாவே புரிஞ்சுது. ஸோ இதுலேருந்து ஃபைனலாக நான் சொல்ல வர்றது 2 விஷயம் தான். ஒன்று, உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்களும் இந்த புக்கை படிங்க, இல்லை ஆடியோவில் இருந்தால் கேளுங்க. 2வது, நீங்களுமே ஜஸ்ட் டோன்ட் கெட் ஓவர் பர்டன் வித் ஆல் த டாஸ்க். வேண்டாம், ஜஸ்ட் ரிலாக்ஸ். நல்லா சூப்பராக இந்த பாட்காஸ்ட்டை கேளுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். சூப்பராக காஃபி ஆர் டீ லவராக இருந்தால் அதை குடிச்சிட்டு அடுத்த வேலை என்ன இருந்தாலும் முதல்ல போய் அதை பாருங்கள், இதை கேட்டுக்கிட்டே உட்காந்துக்காம. பாய். உங்களை நான் இன்னொரு பாட்காஸ்ட்டில் மீட் பண்ணுறேன்.